கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 14:19. மேத்யூ 14:19. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு, அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். என்ன இங்கே பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து அதை எல்லாரையும் ஒரு ஒழுக்கமாய் கிரமமாய் செய்யக்கூடிய ஒரு காரியம். என்ன, கூட்டத்தை ஒரு அழகாக ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு காரியம். அவன் ஜனங்கள் என்ன பண்ணுறாரு, புல்லின் மேலே பந்தி இருக்க கட்டளையிடக்கூடியது. நம்ம இதை ஒத்த பகுதியில் பார்க்கும்போது 50 பேரா 100 பேரா உட்கார சொல்லக்கூடியது. அதனால தான் அவங்களால 5000 பேருன்னு சொல்லி எளிதாக எண்ணக்கூடிய ஒரு காரியம். அடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த 5 அப்பம் 2 மீன்களையும் எடுத்து முதல்ல வானத்தை பார்த்து அண்ணாந்து வானத்தை பார்த்து ஆசீர்வதித்து. எப்போவுமே முதல்ல என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது தேவன்கிட்ட இருந்து வருதுன்னு. யாக்கோபு 1:17 என்ன சொல்லுது, எந்த ஒரு நன்மையான ஈவும் கிருபையும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது யார்கிட்ட இருந்து வருது, தேவனாகிய கர்த்தர்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லி அவர் பரத்துக்கு நேராய் பார்த்து முதல்ல தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். தேவனுக்கு ஒரு பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அதை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்ததற்கு பின்பாக தான் அதை பிக்கிறாரு. எப்படி, எந்த ஒரு காரியமும் கர்த்தருடைய கரத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதற்கு பின்பாக மற்றவர்களுக்கு பிரயோஜனம் வரக்கூடியதாக அவர் அதை பித்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, அதை சீஷர்களிடத்தில் கொடுத்தாரு. சீஷருடைய கரங்களில் தான் அது என்னவாகுது, பெருக்கி கொண்டே இருக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த பெருக்கம் என்பது எங்கே வருது, சீஷர்களுடைய கரங்களில் வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இதை கர்த்தர் ஒவ்வொரு முறையும் இதே இதில் செய்கிறாரு. எப்படி, அப்பத்தை எடுக்கிறாரு, வானத்துக்கு நேராக தூக்கி பிடிக்கிறாரு, அதை ஆசீர்வதிக்கிறாரு, பிக்கிறாரு, கொடுக்கிறாரு. இந்த ஒரு அற்புதத்தை மாத்திரம் திரும்ப திரும்ப அதே மாதிரி செய்கிறாரு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கை 27வது அதிகாரம் 35வது வசனமாக இருக்கட்டும், இல்லை 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் இருக்கட்டும், சபைக்கு சொல்லும்போது இது ரொம்ப அழகாக எப்படி இதை நம்ம செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் இது செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இதை தான் பின்னாடி நம்ம என்ன ராப்போஜன பந்தி என்று சொல்லக்கூடிய த லார்ட் சப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக சாப்பிடக்கூடிய ஒரு காரியத்தையும் பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல எதுவாக இருந்தாலும் அதை ஒழுக்கமாக, அதை கிரமமாக, சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணி செய்யணும். ஏன்னா 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை ஒரு ஒழுங்கு முறையில் செயல்படுத்தினார். அதனால தான் கிறிஸ்தவத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஒழுங்கு முறையோடு இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியம். ஒரு ஒழுக்கமான முறையில், ஒரு ஆர்கனைஸ்டாக, ஒரு ஒழுங்காக சீரமைக்கப்பட்ட முறையில் நம்ம எதுவும் செய்யணும். யார் என்ன வேணாலும் செய்யலாங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் நன்றாக பாருங்கள், இன்றைக்கி நிறைய சபைகளில் அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குதுன்னு ஒரே காட்டுத்தனமாக ஒரே கூட்டமும் அதுவும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக எல்லாரையும் புல்லில் அழகாக வைக்கக்கூடிய ஒரு காரியம். ரெண்டாவது என்ன, கர்த்தர் எதுவாக இருந்தாலும் முதல்ல கர்த்தர்கிட்டருந்து பெற்றுக்கொண்டேன், தேவனாகிய கர்த்தர்கிட்டருந்து பெற்றுக்கொண்டேன், பரம தகப்பன் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை காட்டினார். மிக அருமையாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உடைப்பார். அப்போ தான் நீங்கள் மற்றவர்களுக்கு உபயோகப்படக்கூடிய மக்களாக. அவனை என்னென்னா, உங்கள் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் தான் மற்றவர்களுக்கு உபயோகமுள்ள மக்களாக இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் கரத்தில் இருக்கிறது ஆசீர்வாதம். ஆனால் கர்த்தர் உடைக்கும் போது தான் நீங்கள் பெருகக்கூடிய மக்களாக,
ஏன்னா அப்போஸ்தலருடைய கரங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் போகக்கூடிய ஒரு காரியமாக இருந்ததை பார்க்குறோம். அப்போ முதலாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தர் எப்படி தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி நன்றி சொல்ல கற்றுக்கொள்வோம். நம்ம மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நமது மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் நம்மை ஒரு ஆயத்தப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நாங்கள் எதையும் ஒழுக்கமாய் கிரமமாய் செய்து ஆண்டவரே, நாங்கள் எங்களை முழுமையாய் உம்முடைய கரங்களில் உடைக்க ஒப்பு கொடுக்கப்படும் போது நாங்கள் ஒரு மற்றவருடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு சேனலாய் நாங்கள் ஒரு வழி வாய்க்கால்களாய் மாறிவிடுகிறோம் என்பதை புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற் போல வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.